ஜீவா டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜீவா டுடேவின் ஆசிரியர் ஜீவ சகாப்தனோட மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கேள்விகளை கேட்க போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கேளுங்க தம்பிகளா, கேளுங்க. நான் கிரண், டான் பாஸ்கோ காலேஜ்லேருந்து வரேன். இப்போ இருக்க இளைஞர் சமுதாயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைய இளைஞர் சமுதாயம் அப்படிங்கிறது இன்றைக்கு இளைஞர் சமுதாயம், முந்தின சமுதாயம், வரப்போகிற சமுதாயம்னு இளைஞர்களுங்கிறவங்க ஒரு அரசியல் உணர்வு பெற்ற கூட்டமாக எப்போவும் இருக்கணும். அதுதான் அந்த தேசிய இனத்திற்கும் சரி, அந்த நாட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்கு. இப்போ ரஷ்யாவில் நடந்த அந்த சோவியத் புரட்சி என்பது இளைஞர்கள் தங்களுக்கு இந்த ஜார்மன் ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் அப்படிங்கிற அந்த அரசியல் உணர்வு பெற்றதால் நிகழ்ந்தது. தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற விஷயம், இங்கு வடவர ஆதிக்கமும் இந்தி திணிப்பும் இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வை இளைஞர்கள் நினச்சாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க தான் திமுக ஆட்சியிலும் பின்னாடி அதிமுக ஆட்சியிலும் அமைச்சர்களானாங்க. காளிமுத்தா இருக்கட்டும், பே சீனிவாசன், எல்லாரும் நிறைய பேர், அவங்க கலைஞராக இருக்கட்டும், பிற்காலத்தில் அவங்க எல்லாமே அமைச்சர்களானாங்க. அந்த கலந்துகின்ற மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, பத்திரிகைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு, இளைஞர்களின் அரசியல் என்பதற்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வீரியமான ஒரு செறிவுமிக்க ஒரு வரலாறு இருக்குது உலகம் எங்கிலும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் அப்படிங்கிறது வலதுசாரி தன்மைக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டாங்களோ ஒரு அச்சம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிலே. இப்போ நேபாளத்தில் நடக்கின்ற ஜென்சி கிட்ஸ் புரட்சி இருக்குல்ல, அதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ வெனிசுலா அதிபர் கைது செய்த போது ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அங்கு கிளர்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும், ஈரானில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக கிளர்ந்து இன்றைக்கி அரசியல் செய்கிறவங்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் இந்த ஜென்சி கிட்ஸை எல்லாம் ஒரு அரசியல்படுத்தப்படாத தன்மையில் ரொம்ப தெளிவாக சின்ன வயசுலேருந்தே இந்த மேற்கத்திய உலகம் உருவாக்கிடுச்சு. வீடியோ கேம்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறான். வீடியோ கேம், இந்த ஷார்ட்ஸு, இந்த கான்செப்டில் இளைஞர்களுக்கு தான் ரசிக்கிறது, தனக்கு சுகம் தரக்கூடிய விஷயத்தை தவிர்த்து வேறு எதையும் யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ அவனுக்கு தேவையில்லை. 8 வயசில் அதுக்கு அடிமையாகிறான். 20 வயசில் அவனுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறானோ அதுதான் கேமு. அமெரிக்காக்காரன் யார் எதிரியாக காட்டுறானோ அதுதான் எதிரி. அமெரிக்காக்காரன் முஸ்லீம் எதிரின்னு சொன்னால் அவனுக்கு முஸ்லீம் எதிரி. இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வலதுசாரியினுடைய தாக்கம் உலகம் முழுவதும் இருக்குது. இந்தியா உட்பட, தமிழ்நாடு உட்பட இந்த இளைஞர்களிடம் அது அதிகம் இருக்குது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மலையாளம், கேரளா போன்ற மாநிலங்களில் இளைஞர்கள் அரசியலற்ற தன்மையில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய திராவிட முற்போக்கு சிந்தனையுடைய தாக்கம் வீச்சு இருக்கிறதுனால பெரிய லெவலில் வலதுசாரிகளால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் உலகளவில் அப்படி கிடையாது. ஜென்சி கிட்ஸு அந்த வலதுசாரியினுடைய தன்மைக்குள்ளே நிறையா போயிருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் அமெரிக்கா என்ன பண்ணும்னா தங்களுடைய படங்கள் மூலமாகவே அரசியல் பேசும். அவங்க படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தாலிபானுங்களை போய், இந்த ராம்போன்னு ஒரு இங்கிலீஷ் படம்லாம் வரும், போய் மலைகளை போய் தாலிபானுங்களை ஒடுக்கிற மாதிரியான படங்களை எடுத்துகிட்டு வரும். ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ட்டு ரஷ்யாவை இழிவுபடுத்தி காமிப்பாங்க, ரஷ்யா உளவு பிரிவை அமெரிக்கா தாக்குற மாதிரி. ஸோ அவங்களுடைய அமெரிக்கா எடுக்கிற படங்களே அவங்களுடைய அரசியலுக்கான விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்கா மேற்குலகம் தொடர்ச்சியாக செய்யும். இன்றைக்கி வீடியோ கேம், செல்ஃபோன், யூடியூப் மூலமாக அவங்க இன்றைக்கி இளைஞர்களை ஒரு அரசியல் தன்மையிலிருந்து விலக்கிடுறாங்க. ஒரு சுயநலவாதிகளா, ஒரு சுகவாசிகளா அப்படி மாற்றினாலே இயல்பாக வலதுசாரிகளுக்கு, ரைட் விங் பீப்புளுக்கான ஆளாக மாறிடுறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இளைஞர்களிடம் ஒரு அரசியலற்ற தன்மை இருக்குது. இந்திய எதிர்ப்பு உணர்வோ, வடவரை ஆதிக்க எதிர்ப்போ, பார்ப்பன எதிர்ப்போ, சாதி ஒழிப்பு உணர்வு, இந்த மாதிரி தன்மைகள் இருந்து அவன் வீரியம் இல்லாமல் ஏதோ ஒரு சினிமா நடிகர் இந்த நாட்டை திருத்திடுவாருங்கிற அளவுக்கு அவனுடைய புத்தி மழுமுட்டையாக போயிருக்குன்னா காரணம் வீடியோ கேம்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். வீடியோ கேம் அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே அரசியலை பேசலை, அவனை அந்த நேரத்துக்கு சந்தோஷப்படுத்துது. அப்படி ஒரு தன்மைக்கு மாறிடுச்சு. இப்போ இருக்கிற இளைஞர்கிட்ட சமுதாயத்தில் மாற்றம் ஏதாச்சும் ஏற்படுமா? இல்லை, ஏற்படுமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது, ஏற்படுத்தணும். ஏற்படுமான்னு கேட்டுட்டு நம்ம எப்படி வர முடியும்? இப்போதைக்கு இருக்கிற அரசியல் புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க. இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை. நீங்கள் வெறுமனே அந்த சினிமா நடிகருக்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு ஒட்டுமொத்த இளைஞர்களும் முட்டாள்கள் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் இன்னும் இடதுசாரி சிந்தனை கொண்ட இளைஞர்கள், திராவிட இயக்க உணர்வு கொண்ட இளைஞர்கள், மாநில சுயாட்சினா என்னன்னு பேசக்கூடிய இளைஞர்கள்லாம் 22 வயசு பையன் பேசுகிறான். மாநில சுயாட்சினா என்ன,
பூபேஷ் குப்தாவுக்கும் அண்ணாவுக்குமான உரையாடல் என்ன நடந்தது, ட்ராஸ்கி யாரு, லெனின் யாரு, ஸ்டாலினுக்கும் லெனினுக்குமான உறவு என்ன, ட்ராஸ்கி தத்துவம் வேற, மார்க்சிய தத்துவம் வேறையா, இப்படியெல்லாம் பிரித்து பேசக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்க. வெறுமனே விஜய் சமதாவுக்கு பால் அவுட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு விவரம் தெரியாத கூட்டம் மட்டும் நம்ம மீடியாவில் தெரியுது. வீரியமான இடதுசாரி சிந்தனை, மக்களுக்கான சிந்தனை, சாதி ஒழிப்பு சிந்தனை, கீழ்வன்மணியை பற்றி ஆய்வு செய்வது, இது மாதிரியான இளைஞர்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. வெறும் சினிமா நடிகருக்கு பவுடர் போட்டவனை கைத்தட்டுற கூட்டத்தை மட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது, வேதனையான விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிக்க வெக்கக்கேடான ஒரு சினிமா நடிகை முன்னாடி போய் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிற அளவுக்கு முட்டாள்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வைத்து நீங்கள் இளைஞர்களை தீர்மானிக்காதீங்க. பெரியார் சொல்ற மாதிரி அந்த ஒரு சில கூட்டம் இருந்தாலுமே கூட பெரும்பாலான மக்களும் சின்ன இளைஞர்களும் குட்டி பசங்களுமே கூட அந்த சினிமா மோகம் கொண்ட நபர்களாக தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்ல நீங்க சொல்ற மாதிரி தெளிவான சிந்தனைகள் உள்ள ஆட்களும் இருக்காங்க. பலர் அந்த சிலரை தவிர்த்து மற்ற எல்லாருமே சினிமா மோகத்துல தான் மூழ்கி இருக்காங்க. அந்த வகையில சின்ன பசங்க 8 வயசு பையன், 6 வயசு பையன் எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டா கேட்கக்கூடிய கேள்விதான் அது. இருந்தாலும் அந்த பசங்கிட்ட கேட்குறாங்க, யாருக்கு போடுவேன்னு கேட்டா நான் டிவிக்கே விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க தான் வளர்ந்து வந்து அடுத்த ஓட்டர்ஸா மாறுவாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இந்த இந்த டிவிக்கே இந்த தன்மை வந்து ஏற்கனவே புகுத்தி விட்டாங்க. இப்போ அதை நம்ம எப்படி மாத்தலாம்? அவங்களுக்கு அரசியல் உணர்வை எப்படி ஊட்டுறது? இல்லை, அந்த அரசியல் உணர்வு அப்படிங்கிறது வந்து 2 விஷயம். ஒன்று, அவனை உருப்படியான விஷயத்த பார்க்க வைக்கணும். 2வது, தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து அவனை டைவர்ட் பண்ண வைக்கணும். அவன் 24 மணி நேரமும் இன்றைக்கி இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான அமைப்பில் வருது பாருங்களேன். ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் 90% பொழுதுபோக்குங்கிற அடிப்பில் வருது. பொழுதுபோக்குனா அது கேவலமானதாகவும் ஆபாசமானதாகவும் இழிவானதாகவும் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொழுதுபோக்குங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கலாம். இவன் பொழுதுபோக்குனாலே புருஷன் பொண்டாட்டி சண்டை, அப்புறம் இப்போ இருக்க ஊடகங்கள் எல்லாமே அந்த இது சார்ந்து மட்டும்தானே நம்மளால அதிகமா பார்க்க முடியுது. தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு ரொமான்ஸா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், சின்ன வயசு பசங்க முதற்கொண்டு இதை எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இல்லை, அதைத்தான் சொல்றேன். இப்போ 2 விஷயம் அதான் சொன்னேன். உருப்படியான விஷயத்த பார்க்க வைக்கணும், உருப்படி இல்லாத விஷயத்துலேருந்து தள்ளி வைக்கணும். இது 2ம் தான் நடக்குது இன்னைக்கு. ரீல்ஸுங்கிற பேரில் ரொம்ப மோசமான விஷயங்கள் தான். ஒன்று ஆபாசம், அசிங்கம், இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஜோக்ஸ், கிறுக்குத்தனமான ஜோக்ஸ். அதாவது வந்து பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் அடி வாங்குறான், உடனே அது ஒரு ஜோக்குங்கிற மாதிரி போடுறான். என்ன அதனுடைய புத்தி என்னது? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்க வன்மத்திலேருந்து வருது. புருஷன் பொண்டாட்டி அடித்தா இயல்பு, அப்படி தானே? பொண்டாட்டி புருஷன் அடி வாங்கணும். பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் அடி வாங்கினா அது அவமானம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ அவன் இது எப்படி இல்லை, சக மனுஷர் தானே, யார் தப்பு பண்ணா? தம்பி, நான் உங்க அரசியல பேசல, ரீல்ஸ் பேசுகிற அரசியல பேசுறேன், புரியுதுங்களா? ரீல்ஸ்ல இன்னைக்கு பட்டிமன்ற ஜோக்ல இருந்து ரீல்ஸ் வரை இந்த ஜோக்கெல்லாம் நடத்துறாங்களா இந்த யூடியூப்லாம், அவன் என்ன காமிக்கிறான்? பொண்டாட்டினா அவன் அடி வாங்குறான், உடனே அது ஒரு ஜோக்கு. பொண்டாட்டி ட்ரெஸ்ஸை துவைக்கிறான், உடனே அது ஒரு ஜோக்கு. ஏன் இதுல ஜோக்கில் என்ன இருக்கு? இதே பொண்டாட்டி புருஷன் இதை துவைச்சா அது இயல்பு, அதை யாரும் ஜோக்கா பார்க்க மாட்டாங்க. பொண்டாட்டினா சமைக்கணும், துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், பிள்ளைகளை பார்க்கணும். இதவே ஆம்பளை பார்த்தா, ஏண்டா ஒரு ஆம்பளையா இருந்துட்டு பொம்பளை ட்ரெஸ்ஸை துவைக்கிறியா அப்படிங்கிற ஜோக்கை இன்னைக்கு ஆம்பளைங்களாம் அப்படி மாறிட்டாங்களாம். பொம்பளை ட்ரெஸ் சேர்க்குது அதையும். அப்போ பெண்ணியம், பெண் அரசியல் அப்படிங்கிறத ஆணாதிக்க உலகம் அதை மறுத்து இந்த மாதிரி விடுது. இப்போ வெளிப்படையாக அவன் ஒரு ஆம்பளை, நான் மீசை வச்சிருக்கேன், பொம்பளை அடிமைன்னு அவன் பேசலை. அப்படி பேசினா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது மேல் சாவனிஸ்ட். ஏண்டா பெண்களை இன்னைக்கும் ஒடுக்குறீங்களான்னு. ஆனால் அவன் அதை எப்படி பெண்களை கேவலப்படுத்துறான்? இன்னைக்கெல்லாம் பொம்பளைங்க எங்கே சமைக்கிறாங்க? நான் வந்து அதாவது சதீஷ், தீபா, அந்த மாதிரி நிறைய இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது தீபு அப்படி சொன்னோன்னே இவன் ஏதோ வீட்டு வேலை செய்கிறான், அப்போ பார்த்தீங்களா இவ்வளோ கேவலமாக இருக்கான். பொண்டாட்டிக்கு வேலை செய்கிறதுல என்ன கேவலம்? இந்த மாதிரியான ரீல்ஸை தான் இன்னைக்கு 13 வயசு பையன் 12 வயசு போய் பார்க்குறான். அப்போ இயல்பாகவே அவன் மனசில் பொம்பளை படித்தாலும் அவன் நல்லா சம்பாதிச்சாலும் ஆம்பளைக்கு வேலை செய்கிறவ தான் அவ. இது மாதிரி நடந்துச்சுன்னா அது ஒரு காமெடியான விஷயந்தான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறான். சீரியஸாக ஆணாதிக்கத்தை பேசின காலம் போய் காமெடியாக ஆணாதிக்கிறது, இதுலேயும் ஆணாதிக்கம் தான் இருக்குது திருப்பி திருப்பி. புரியுதுங்களா? புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன்னாங்க. புருஷன் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அவனை சகிச்சுட்டு வாழ்றவ தான் பத்தினி, பொண்டாட்டினாங்க. இன்னைக்கு உள்ள ஜென்சி கிட்ஸ்ட்டு அப்படி பேச முடியாது. அது எப்படி ஈக்குவாலிட்டி அப்படின்றான். ஆனால் ஈக்குவாலிட்டி இப்படி ஒரு கேவலமான ரீல்ஸ் போட்டால் சிரிச்சிருவான். புரியுதுங்களா? எங்கே அரசியல் நரம்பு மழுங்கடிக்கப்படுது, புரியுங்களா? ஸோ இளைஞர்கள் இன்னைக்கு இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பாகிஸ்தான் ஸ்பைன்னு ஒரு ஷார்ட்ஸ் வருது, பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ கேவலமான ஷார்ட்ஸு. பாகிஸ்தானுக்குள்ள இன்னொரு மதத்தினர் போனால் அவன் உடனே கொண்டுருவானான். இதை ஏன் நீங்கள் இவ்வளோ ட்ரெண்ட் ஆக்குறீங்க? இப்போ
அந்த துரந்தருங்கிற படம் வந்ததுனால இதை நீங்கள் பண்ணீங்க. பாகிஸ்தான் ஸ்பைன்னு. பாகிஸ்தான்ங்கிறது ஒரு நாடுங்க, அங்கே வாழ்கிறவனும் மனுஷன் தாங்க. இவங்க ஏதோ பாகிஸ்தானில் வாழ்கிறவெல்லாம் பேய் பூதம், அவன் இந்தியர்களை கண்டா உடனே கழுத்து அறுத்துருவான், அல்லான்னு சொன்னால் அவன் கொன்றுவாங்கிற மாதிரி ஏன் காமிக்கிறாங்க? அந்த ஸ்பை அது வந்து காமெடிங்கிற பேரில் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. போறானா, நீ இப்படி கும்பிட்றானா, ஓ நீ இந்துவா அப்படி தெரிஞ்சு உடனே அந்த பாகிஸ்தான்காரன் அவனை கொன்றுவானா. உடனே கலங்கார பந்தலிலேன்னு ஒரு பாட்டை போட்டு முடிச்சிடுறாங்க. இது ஜோக்கா எல்லாரும் கிடக்குறான். இதை பார்த்துட்டு ஏங்க இதை ஏங்க இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க, ஜோக்குங்கம்மா. அந்த ஜோக்கை கேட்குற இளைஞர் மத்தியில் என்ன ஆகும்? பாகிஸ்தான்காரன் கொடூரமானவங்க. இன்னும் கொஞ்சம் போய் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இப்ராஹிம் கொடூரமானவன் தான், முஸ்லீம்ஸு பாகிஸ்தான்காரன் தான், பாயனாலே கெட்டவங்க தான். இதுதான் திட்டமிட்டு ஊடகத்தினுடைய வெற்றி. இதைத்தான் அவன் திட்டமிட்டு செய்கிறான். அது மணிரத்னம் பாலச்சந்தர் படங்கள்ல இருந்து இன்னைக்கு ரீல்ஸ் வரையும் முஸ்லீம்ஸ் கெட்டவன் நம்ம பிரச்சாரம் செய்ய மாட்டான், முஸ்லீம்ஸ் பயங்கரவாதின்னு பிரச்சாரம் செய்ய மாட்டான். அந்த ஷார்ட்ஸ் வருதுல்ல, ஒரு தாடி தொப்பி வச்சுக்கிறான். ஒரு நான் கேட்குறேன், இந்தியாவுக்குள்ளே இந்துக்கள், பாகிஸ்தானுக்குள்ளே இந்துக்கள் வாழ முடியாதா? யார் சொன்னாங்க? இந்துக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். இந்தியாக்காரன் போனால் அவன் கழுத்து எடுத்துருவானா? ஏதோ அவன் இப்போ முருகன் பாட்டு கேட்குறானா உடனே செத்து போயிடுவானா? அப்போ இந்த ரீல்ஸுங்கிற பேரில் எவ்வளோ ஒரு ஆபத்தை குழந்தைகள் மத்தியில். இப்போ இவ்வளோ பெரிய அரசியல், நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் புரியுது. இதை 10 வயசு குழந்தை பார்க்குதுன்னா பாகிஸ்தான் கெட்ட நாடு, அல்லா சாமி கும்பிட்றவங்க பயங்கரவாதிகள், நம்மலாம் அங்கே போனால் கொன்றுவாங்க, ஆனால் இங்கே நிறைய முஸ்லீம்ஸ் வாழுவாங்க. ஆர்எஸ்எஸ்க்கான விதை அங்கே போட்டாச்சு இல்லை, பிஜேபிக்கான விதை. இதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்றைக்கி மீடியாக்களில் ஷார்ட்ஸு ரீல்ஸுங்கிற பேரில் நம்மை அறியாமலே ஆணாதிக்க சிந்தனை, பெண்களை கேவலமாக பார்க்குற சிந்தனை, முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற சிந்தனைகள்லாம் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸுங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம மூளையில் பதியப்பட்டுருது. இவன் ஒரு 20-21 வயசில் ஆர்எஸ்எஸ்காரனாகவும் நாம் தமிழராகவும் சங்கியாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை இன்னைக்கு இந்த நவீன உலகத்திலையும் மீண்டும் மீண்டும் பழமைவாதத்தையும் மூட நம்பிக்கையும் ஆணாதிக்கத்தையும் திருப்பி செலுத்துகிற வேலையா இந்த நவீன ஊடகங்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. அரசியல் கட்சி தலைவர்கள் தற்கூரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்கூரின்னு சொல்லி திட்டாதீங்க, அந்த பசங்களாம். அதனால் சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, தமிழ் தேசியம் நம்ம அரசியல், அது பெரியார் அண்ணா பேசிய திராவிட அரசியல்.